இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வைத்தியன் யூடியூப் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அழகை பேணி காக்கிறதுல நம்ம எல்லாருக்குமே நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு. பெண்கள் தங்களுடைய அழகுக்கு அழகு சேர்க்கறதுக்கு முதல்ல நாடுறது பியூட்டி பார்லரையும் அங்கே செய்யப்படுற ஃபேஷியல்களையும் தான். மலர் ஃபேஷியல் ஒரு சிலருக்கு சருமம் காஞ்சு போன நிலையிலையும் எண்ணெய் பசியும் கலந்த காம்பினேஷனாக இருக்கும். இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபேஷியல் முறை இருக்கு. என்னதுன்னா, கொஞ்சம் ரோஜா இதழ்களை மைய அரைச்சி 1 டீஸ்பூன் பால் சில துளி தேன் விட்டு குழைச்சி முகத்தில் பூசணும். அதுக்கு பிறகு பூசினபடியே ஆவி பிடிச்சிடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு வட்டமாக தேய்ச்சி மசாஜ் செய்யணும். 1/2 மணி நேரம் ஊற விட்டு கீழிருந்து மேலா தொடச்சி எடுக்கணும். அதுக்கு பிறகு முட்டையோடைய வெள்ளைக்கரு தேன் ரெண்டையும் கலந்து ஃபேஸ் பேக் போட்டு காஞ்ச பிறகு கழுவணும். அதுக்கப்புறம் பாருங்க உங்க முகத்தை என்ன பிரகாசமா இருக்குன்னு. அடுத்தது நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் ஏத்த ஃபேஷியல். எந்த வகை ஸ்கின் இருந்தாலும் சரி, பழ ஃபேஷியலும் மலர் ஃபேஷியலும் செஞ்சுக்கலாம். இதுல இருக்கிற விட்டமின்கள் புரதங்கள் சருமத்தை ரொம்ப மிருதுவாகவும் அழகாகவும் புத்துணர்ச்சியோடையும் வச்சிருக்கும். தோல்ல இறந்த செல்களை புதுப்பிச்சு முகத்திற்கு பொலிவை கொடுக்கும். பழங்கள்ல பப்பாளி, வாழைப்பழம், ஆப்பிள், தக்காளி, அன்னாசி. மலர்கள்னு பார்த்தா ரோஜா, மல்லிகை, ஜாதிப்பூ இதெல்லாம் ஃபேஷியலுக்கு ரொம்ப உகந்த மலர்கள். இது இல்லாமல் மூலிகை பொருட்களை வச்சு செய்யப்படுற மூலிகை ஃபேஷியலும் எல்லா வகை சருமத்திற்கும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். பழச்சாறு, உலர்ந்த பழங்கள், ஆல்ஃபோ ஹைட்ராக்சி ஆசிடு இது 3ம் சேர்த்து தான் மூலிகை ஃபேஷியல். இதை செய்யும்போது கூடுதலான பலன் கிடைக்கும். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் ஃபேஷியல் முறைகள் பயன்படுது. 15 நிமிஷம் ரிலாக்ஸ்டாக கண்ணை மூடி கண்ணை அயர்ந்து ஃபேஷியல் செஞ்சுக்கிறதுனால டென்ஷன், சோர்வு இதெல்லாம் நீங்கி முகம் புத்துணர்ச்சி பெறும். இது பியூட்டி பார்லரில் தான் செய்ய முடியும். மன அழுத்தத்தின் போது நமது முகத்தில் இரத்த ஓட்டம் குறைஞ்சி நீர் தேங்கி விடுறதுனால முகம் வீங்கின மாதிரி தெரியும். கைதேர்ந்த அழகுக்கலை நிபுணர்கள் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஸ் என்ற மசாஜ் மூலமா அந்த நீரை அகற்றிடுவாங்க. இவங்க முதல்ல 2 கைகளால் தாடையிலிருந்து காது ஓரம் வரை மசாஜ் செய்வாங்க. அதுக்கப்புறம் மூக்கோட 2 ஓரங்கள்ல இருந்தும் காது வரைக்கும், அதுக்கு பிறகு வாயினுடைய 2 ஓரங்கள்ல இருந்து காது வரைக்கும் மசாஜ் செஞ்சு விடுவாங்க. அடுத்து கழுத்தின் பின்பகுதியில் இருக்கிற அழுத்த புள்ளிகள் மீது மசாஜ் வேலை நடைபெறும். இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக விரல்களை கொண்டு மசாஜ் செஞ்சு நீரை வெளியேற்றுவதால் புத்துணர்ச்சி கிடைக்கும். முகத்தை அழகா இளமையா வச்சுக்கிறதுக்கு ஃபேஷியல் செய்து கொள்வது மட்டும் பத்தாது. சின்ன சின்ன விஷயங்கள் கவனம் செலுத்தணும். அதில் முதன்மையானது தண்ணி நிறைய குடிக்கிறது. தேவையான அளவு தண்ணி குடிக்கிறது தான் உடலுக்கும் சருமத்திற்கும் புத்துணர்வு அளிக்கும். அடுத்து நல்ல ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு பழக்க வழக்கம் இருக்கணும். சாப்பாட்டில் அதிக இனிப்பு, உப்பு, கொழுப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதோட நல்ல தூக்கம் தேவை. கூடவே கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எப்போவுமே நம்ம இளமையாக இருக்கலாம். ஃபேஷியல் எத்தனை முறை செய்யலான்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. நம்மளோட வயசு, சருமத்தினோட தன்மையை பொறுத்து நம்ம ஃபேஷியல் செய்யணும். 14 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கிற சாதாரண சருமம் உள்ளவர்கள் மாதத்திற்கு 1 முறை ஃபேஷியல் செய்யலாம். எண்ணெய் பச சருமமாக இருந்துச்சுன்னா வாரம் 1 முறை செஞ்சே ஆகணும். அப்போதான் முகம் எப்பவுமே பொலிவாக இருக்கும். வறண்ட சருமம் இருக்கவங்க 15 நாட்களுக்கு 1 முறை செய்தால் போதுமானது. ரொம்ப முதுமையான வயசு இருக்கிறவங்க வாரம் 1 முறை ஃபேஷியல் செய்துக்கிறது நல்லது. அப்போதான் முகத்தில் வயசு தெரியாது. ஃபேஷியல் செய்யும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஃபேஷியல் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னாடி முதல்ல தலைமுடியை பின்னாடி இறுக்கி கட்டிக்கணும். முகத்தில் ஏற்கனவே செய்த சாதாரண மேக்கப்பு, பவுடர் எதாவது இருந்துச்சுன்னா எதுவுமே இல்லாத மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு சோப்பு தண்ணீரை வச்சு நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துடணும். முகத்தை சுத்தப்படுத்தும் போதே கழுத்து பகுதியும் சேர்த்து செஞ்சிடணும். அதுக்கு பிறகு மாய்ஸ்சரைசரை முகத்தில் பொட்டு பொட்டாக வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி விடணும். உங்களுடைய சரும வகையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஷியல் முறையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு முகம், கழுத்து பகுதிகளில் பேக் போடணும். கண்ணை சுற்றி இருக்கிற பகுதிகளில் மட்டும் எப்பவுமே ஃபேஸ் பேக் போடவே கூடாது. ஏன்னா இது கண்களுக்கு போகிற இரத்த ஓட்டத்தை பாதிக்கும். பேக் போட்டதும் கண்கள் மேலே பால் இல்லைனா பன்னீர் நினைச்ச பஞ்சை வைக்கலாம். அல்லது வெள்ளரிக்காயை வட்டமாக நறுக்கி வைக்கணும். இது கண்களுடைய குளிர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். 20 நிமிஷம் வரை அந்த போட்ட பேக் காஞ்ச பிறகு பஞ்சு இல்லைனா ஸ்பாஞ்சை வச்சு நினச்சி கீழிருந்து மேலா அந்த பேக்கை தொடச்சி எடுக்கணும். ஃபேஸ் பேக்கு காயிற வரைக்கும் முகத்துக்கு எந்த ஒரு அசைவையும் கொடுக்கக்கூடாது.
அப்படி அசைச்சிங்கன்னா அது முகத்தில் கோடுகள் விடுறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும். மிச்சம் மீதி இல்லாமல் ஃபேஸ் பேக்கை சுத்தமாக தொடச்ச பிறகு ஒரு மிருதுவான டவல்னால் முகத்தை மெதுவாக அப்படி ஒத்தி ஒத்தி எடுக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு முறை மாய்ஸ்சரைசரை பூசலாம். ஃபேஷியல் செய்ய அதிக நேரம் தேவையில்லை, அரை மணி நேரம் போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்பப்போ உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற வீடியோ அந்தந்த நேரத்துக்கே உங்களை வந்து அடையும். திரும்ப இன்னொரு பயனுள்ள வீடியோவோடு வந்து சந்திக்கிறோம்.